இந்தாங்கம்மா, தோப்புல இருந்து வாழைத்தாறு கொண்டு வந்திருக்கேன். அடடே, நம்ம தோப்பு வாழைத்தாறு காய்ச்சிருச்சா? பரவாயில்லையே, எல்லாம் பழமா இருக்கே. நாங்க வச்சிருப்ப கதிரு, நான் கொண்டே உள்ள வச்சுக்கிறேன். சரிங்கம்மா. ஆமா, அது சரி, நீ என்னத்துக்கு தலையில துண்டு கட்டி இருக்க? ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான். வெளியே நல்ல வெயிலா இருக்கு, அதான் கட்டியிருக்கேன். ஓ அப்படியப்பா, சரி சரி. ஆ, நல்ல வேளை உள்ள வரும்போது தலையில துண்டை கட்டிட்டு வந்தோம். அம்மா மட்டும் தலையில அடிபட்டிருக்கிறத பார்த்துருந்தாங்க, அப்புறம் அவ்வளவுதான். ஒரு மாசத்துக்கு இதையே சொல்லி சொல்லி அழுதுட்டு இருந்திருப்பாங்க. ஐயோ, இப்ப சமாளிச்சிட்டோம். இனி இந்த காயம் ஆறுற வரைக்கும் எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியலையே. இதுக்கப்புறம் துண்டை கட்டி சமாளிக்க முடியாது. பேசாம தோப்புல எங்கேயாவது வேலை செய்யும் போது தலையில தேங்காய் பட்டுருச்சு அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லணும். இல்ல நம்ம போய் அடிதடி பண்ணி தான் அடிபட்டுச்சுன்னு தெரிஞ்சது, அப்புறம் அவ்வளவுதான். எதுக்குடா கதிரு சண்டைக்கு போற அப்படி இப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அவங்கள சமாளிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிருவோம். எங்க சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட வாங்க. நான் வரேன், நீங்க போங்க. சரிங்க. எங்க ஏங்க தலையில கை வச்சு உட்கார்ந்துருக்கீங்க? தலை எதுவும் வலிக்குதுங்களா? அதெல்லாம் இல்லைங்க, நீங்க போங்க, நான் வரேன். சரிங்க. இல்ல, தலையில கை வச்சு அந்த பக்கமா திரும்பி உட்கார்ந்துருக்கீங்க, இப்படி திரும்ப கூட மாட்டிக்கிறீங்க. அதான் ஒருவேளை தலை வலிக்குதோ என்னமோன்னு கேட்டேன். இல்லைங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நான் சும்மா தான் உட்கார்ந்துருக்கேன். நீங்க போங்க, நான் வரேன். என்னாச்சு இவருக்கு? முகத்தை கூட பார்த்து பேச மாட்டேங்கிறாரு. எப்பவுமே இப்படி இருக்க மாட்டாரே. போயிருப்பாளோ? ஐயோ, நீங்க தலையில என்னாச்சுங்க? ஐயோ, இவ இன்னுமா போகல? இப்ப எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. இங்க என்னாச்சுங்க? தலையில இவ்ளோ பெரிய அடிபட்டு இருக்கு, இப்படி ரத்தம் வருது. என்னன்னு கேட்டதுக்கு ஒண்ணும் இல்லன்னு சொன்னீங்க. ஐயோ, நிஜமாவே ஒண்ணும் இல்லைங்க. அது வேலை செய்யும்போது தலையில தெரியாம அடிபட்டுருச்சுங்க. என்னங்க சொல்றீங்க? வேலை செய்யும்போது எப்படிங்க இவ்ளோ பெரிய அடிபடும்? இத பார்த்தா வேலை செய்யும்போது தெரியாம பட்ட அடி மாதிரி தெரியல. யாரோ வேணும்னே கட்டையால அடிச்ச மாதிரி இருக்கு. ஐயோ இல்லங்க, நிஜமாவே தெரியாம தாங்க பட்டுச்சு. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. உண்மையை சொல்லுங்க, எப்படி அடிபட்டுச்சு? ஐயோ சரிங்க, சொல்றேன். நீங்க கொஞ்சம் சத்தம் போடாம இருங்க. அம்மா இது கேட்டுட்டு வந்துட போறாங்க. சரி, சொல்லுங்க. ஏங்க, அது ஒண்ணும் இல்லங்க. உங்களை கடத்திட்டு போனாங்களே இந்த மார்த்தாண்டனையும் அவங்க ஆளையும் எப்படிங்க சும்மா விட முடியும்? அதனாலதான் போய் அவங்களுக்கு வேண்டியதை கொடுத்துட்டு வந்தேன். கொடுக்கும்போது கொஞ்சம் லைட்டா எனக்கும் கிடைச்சது, அவ்வளவுதாங்க, வேற எதுவும் இல்லைங்க. அது ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி அழுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. எங்க என்னங்க இதெல்லாம் ஒரு அடியா? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என் உயிரையே கொடுத்திருப்பேன். இது என்னங்க, சின்ன அடிதான். என் மேல இவ்ளோ அன்பு வச்சிருக்கீங்க, இதுக்கெல்லாம் கைமாறா நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கே தெரியலங்க. ஏங்க, நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். எப்பவும் சிரிச்ச முகத்தோட என் பக்கத்துல இதே மாதிரி இருந்தா மட்டும் போதுங்க. உங்களை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சந்தோஷத்தோடயே காலம் ஃபுல்லும் நான் வாழ்ந்துருவேன். நிலவை பூவாய் வைப்பேனே, வானவில்லை உடையாய் தைப்பேனே, உனக்காக எதுவும் செய்வேன், நீ எனக்கு என்ன செய்வாயோ? இந்த ஒரு ஜென்மம் போதாது, 7 ஜென்மம் எடுத்தும் தீராது. அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன், தவறாது. என்ன நான் கேட்டேன் தெரியாதா, இன்னமும் என் மனம் புரியாதா? அடராமா இவன் பாடு, இந்த பெண்மை அறியாதா? ஐயோ அம்மா,
பாவி பையன் இப்படி கட்டி தொங்க விட்டுட்டு போயிட்டானே. இலே, ரொம்ப நேரம் முடிச்சு தொங்கிக்கிட்டு கிடக்கும். உடலு குந்தாணியெல்லாம் வெளியே வந்து விழுந்துரும் போலலே. யாராவது உதவிக்கு வராங்களான்னு பாருலே. ஐயோ முதலாளி, இங்கிட்டு யாரு வரப்போறா? நான் அப்பவே அந்த பிள்ளைய கடத்தி வைக்கும்போது சொன்னேன், ஊருக்குள்ளேயே ஒதுக்குப்புறமான ஒரு இடமா பார்த்து கடத்தி வைப்போம்னு. நீங்க தான் கேட்காம ஊருக்குள்ள வச்சா தெரிஞ்சு போகும், அவன் கொஞ்ச நேரம் அலையட்டும்னு சொல்லி ஊருக்கு வெளியால இந்த ஒரு பாழடைஞ்ச பங்களாவில் கட்டி வைக்க சொன்ன. இப்ப கடைசியில அவன் நம்மள இங்கேயே கெட்டி போட்டுட்டு போயிட்டான். நம்மளை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க முதலாளி. தன்வினை தன்னை சுடும்னு சொல்லுவாங்க. அதே போல இப்ப நம்ம செஞ்ச வேணா நமக்கே வினையாயிருச்சே முதலாளி. இலே, வாய மூடலே. நானே இங்க அவன் என்னை கட்டி தொங்க போட்டுட்டு போயிட்டானேன்னு கடுப்புல இருக்கேன். தன்வினை தன்னை சுடும், நல்லெண்ணெய் தோசை சுடும்னு கடுப்பு ஏத்திக்கிட்டு இருக்க. அப்பா சக்தி, உனக்கு டீயும் பண்ணும் வேணாமாப்பா? எனக்கு ஒன்றும் வேணாம், நீ தின்னியா? அது இல்லப்பா, பணம் கொடுக்கறது நீ தான். நீ சாப்பிடாம நான் மட்டும் சாப்பிட்டா நல்லாவா இருக்கு? நான் சாப்பிடாட்டி நீ சாப்பிட மாட்டியோ? அப்பனா வேண்டானா திருப்பி கொடுத்துரு. ஐயோ என்னப்பா சக்தி. மாட்டல்ல, அப்ப மூடிட்டு தின்னு. ஷோ, வந்துட்டாடா இவ. என்ன சீனியர், கரெக்டா வந்துட்டேன்னு பாக்குறீங்களா? ஏய், உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே சுத்துறது தான் உனக்கு வேலையா? ஆமா சீனியர், எனக்கு இதை விட்டா வேற என்ன வேலை இருக்கு? நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். அப்புறம் உங்க பின்னால சுத்தாம நான் வேற யார் பின்னால சுத்துறது? ஏய், இங்க பாரு, உனக்கும் எனக்கும் நடக்க போற கல்யாணம் வெறும் ஒரு சடங்கு, அவ்வளவுதான். மத்தபடி நமக்குள்ள எதுவும் கிடையாது. ஐயோ சீனியர், கல்யாணங்கிறது ஒரு சடங்கு தான், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த சடங்குக்கு அப்புறம் நீங்களும் நானும் புருஷன் பொண்டாட்டி ஒரே வீட்ல ஒரே ரூம்ல ஒண்ணா இருக்க போறோம். இதுக்கு மேல நமக்குள்ள வேற என்ன வேணும் சீனியர்? ஐயோ ஆரம்பிச்சிருச்சுங்களே. இதுக்கு மேல இங்க இருந்தா நமக்கு கிறுக்கு பிடிச்சு போவோம். டே பச்சைக்கிளி, நிம்மதியா ஒரு பன்னு டீயும் குடிக்கணும்னா பேசாம இடத்த காலி பண்ணிட்டு ஓடிடுறா. இங்க பாரு, ஊருக்கு மட்டும்தான் நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி. மத்தபடி உன்னை என் பொண்டாட்டியா நான் ஏத்துக்கவே கிடையாது. என் அம்மாவுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன், அது உனக்கே நல்லா தெரியும். மத்தபடி உன் மேல எனக்கு எந்த காதலும் கிடையாது, கன்றாவியும் கிடையாது. புரிஞ்சுதா? சீனியர், நீங்க என்னதான் வெளியே என்ன பிடிக்காது அப்படி இப்படின்னு என்ன அவாய்ட் பண்ணாலும் உங்க மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல என் மேல குட்டி காதல் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏய், நான் தான் சொல்றேன்ல, காதலும் இல்ல ஒரு மண்ணும் இல்லைன்னு. அப்புறம் என்ன, எதுக்கு சும்மா சும்மா என்ன இப்படி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க? காதல் இல்லாம தான் என்ன வேண்டாம்னு சொல்றதுக்கு எந்த காரணமும் இல்லைன்னு சொல்லி என் கூட நிச்சயம் பண்ணீங்களா? ஏய், உன்னை வேண்டான்னு சொல்றதுக்கு எந்த காரணமும் இல்லைன்னு தான் சொன்னேன். அதுக்கு நீ வேணும்னு அர்த்தம் கிடையாது. இப்ப சொல்ற, நல்லா கேட்டுக்க. எனக்கு உன்னை கல்யாணம் பண்றதுல துளி கூட விருப்பம் கிடையாது. இப்ப இப்படி சொல்லுவான், அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லா பசங்களும் மாதிரி பொண்டாட்டி பொண்டாட்டின்னு முந்தானையை பிடிச்சிட்டு சுத்துவான மட்டும் நினைக்காத. நான் ஒன்னும் மத்த பசங்க மாதிரி கிடையாது. இப்பன்னு இல்ல, இனி எப்பவா இருந்தாலும் சரி, எனக்கு உன் மேல லவ் வராது. போதுமா? என்ன சீனியர், நீங்க இத்தனை நாள் ஏதோ விளையாட்டுக்கு தான் என்ன அவாய்ட் பண்றீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்ப இப்படி எல்லாம் பேசுறீங்க. ஷோ ராமா, நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, என் அம்மாவுக்காக மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். மத்தபடி உனக்கு ஒரு நல்ல புருஷனா என்னால இருக்கவே முடியாது. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. இப்படிப்பட்ட ஒருத்தனோட வாழணுமா வேண்டாமான்னு நீயே முடிவு பண்ணிக்க. இப்ப கூட இந்த கல்யாணம் நீ வேண்டான்னு சொன்னா எனக்கு அவ்வளவு சந்தோஷம். சீனியர், நிஜமாவே உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? ஏய், நான் தமிழ்ல தானே சொல்றேன், உனக்கு புரிய மாட்டேங்குதா? எனக்கு உன்னை பிடிக்கல, பிடிக்கல, சுத்தமா பிடிக்கல. போதுமா? ஆனா சீனியர், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. என்ன சொன்னாலும் பண்ணுவியோ? பண்ணுவேன் சீனியர், எதா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க, நான் பண்றேன். ஓ அப்படியா? அப்ப சரி,
நானா திரும்ப வந்து வீட்டுக்கு போன்னு சொல்ற வரைக்கும் நீ இங்கேயே இருக்கணும். ஒரு இன்ச்சு கூட நகரக்கூடாது. என்ன, ஓகேவா? அப்படி நீங்க சொல்ற வரைக்கும் நான் இங்கேயே இருந்தா அப்ப நீங்க என்ன லவ் பண்ணுவீங்களா சீனியர்? முதல்ல இரு, அப்புறம் பார்க்கலாம். சரி சீனியர், திரும்ப நீங்க எப்ப வந்து வீட்டுக்கு போன்னு சொல்றீங்களோ அது வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன். அதுக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி. ஆனா ஒண்ணு, நான் திரும்ப வந்து பார்க்கும்போது நீ இந்த இடத்துல இல்லைன்னு வச்சுக்க, அப்ப நீயாவே நம்ம வீட்ல இந்த கல்யாணத்துக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ற. என்ன, சம்மதமா? சரி சீனியர். அது போதும். சரி, இப்பத்துல இருந்து ஒன் டைம் ஸ்டார்ட். நான் கிளம்புறேன். நான் திரும்ப எப்ப வரணும் அது வரைக்கும் முடிஞ்சா நில்லு, சரியா? மனதுக்கு வலிக்கவில்லை உணர்வு உணர்வென்னும் குறையவில்லை, குறைந்தால் கண்கள் கலந்துவிடும், வழியில் உயிரை போக்கிவிடும். உன்னாலே இருக்கின்ற எந்த காதல் வலியே, நீ இருக்கும் பொழுது இல்லை இந்த வலியே, நீ தூரமா போகவே மனம் வலிக்கின்றது, நீ இல்லாமல் போகவே என்னால மறக்க முடியவில்லை. அவனுக்கு வலிகள் தெரியவில்லை, மனது தாங்கவில்லை, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க போடுற அந்த ஒரு லைக் இன்னும் நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ற எல்லாருமே என்னோட அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி தான். உங்க கமெண்ட்டை வந்து ஒரு நாளைக்கு யாராவது ஒருத்தர் கமெண்ட் நான் பார்க்கலனாலும் ஏன்டா அவங்க கமெண்ட் பண்ணலன்னு நான் யோசிப்பேன். அதனால எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா இன்னும் எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். அப்புறம் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுனீங்கன்னா நம்ம உறவு இன்னும் எப்பவுமே நீடிக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.